no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. படம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலியா சூப்பரா பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸா என்ஜாய் பண்ணலாம். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எம்எல்ஏவாக இந்த பணியை, இந்த பொறுப்பை நீங்க எப்படி ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்களா, ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாத்தீங்க இந்த 5 வருஷம்? ரொம்ப கஷ்டம் தான், ஈஸிலாம் கிடையாது. பப்ளிக் ஒர்க்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியில இப்போ நிறைய பேர் திரையில் அரசியல் செய்பவர்கள்லாம் தரையில் அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறார்கள். இதெல்லாம் அவர் எளிதல்ல. ஹெல்த் போயிடும், குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இருக்காது. ஓகே, இந்த தியாகம்லாம் பண்ணக்கூடிய மக்கள் சேவை வரலாம். இன்னொருத்தர் ஓட்டுநர்னு சொன்னீங்க, ஓட்டுநர்லாம் இல்லைங்க, அவர் பினாமிங்க. நடிகரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு கம்பெனியில் ஏதோ பொறுப்பாக இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு பக்க டேட்டாஸ் தான் நம்ம புள்ளி ஒருத்தோட ஒரு சொல்லியிருப்பேன். முகநூலில் பார்த்தேன், அதை ஹைலைட் பண்ணி அவரோட ஏதோ சொத்து மதிப்பு அவரோட ஏதோ பேர் இருக்குன்னாங்க. ஸோ ஒரு பினாமியை சரி பண்ணி வச்சுக்கிறதுக்காக சீட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை புரளிகள் வந்தாலும், எத்தனை பேர் கூட்டணி வந்தாலும், எத்தனை விசில் அடித்தாலும் இங்கு எதுவும் நடக்காது. இங்கே பொறுத்தளவு நம்முடைய பிரபாகர் ராஜா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பிரபாகர் ராஜா தனசேகர் என்ன உறவு, அந்த பாண்டிங் எப்படி? இந்த இயக்கம் 5 வருஷமாக ஒற்றுமையாக. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருகம்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னாலும் சட்டமன்ற உறுப்பினர் தான் திரு பிரபாகர் ராஜா நம்முடைய இருக்கிறார். பிரபாகர் ராஜா சார் வணக்கம். வணக்கம். நீங்க காபந்து எம்எல்ஏ, நீங்க மக்கள் உங்களை அங்கீகரித்தால் மீண்டும் எம்எல்ஏ. எப்படி இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரையில்? காலை 6 மணிக்கே நாம தொடங்கி இருக்கோம் இந்த பயணத்தை, பிரச்சார பயணத்தை. மக்களுடைய ஆதரவு கடந்த 1 வார காலத்திற்கும் மேலாக நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், என்ன சொல்றாங்க? ஏறக்குறைய 10 நாள் மேல ஆயிடுச்சு. வேட்பாளர் அறிவித்து அடுத்த நாள் முதலே கழக தோழர்களை சந்திக்கக்கூடிய செயல்கள் கூட்டம், கூட்டணி கட்சி தோழர்களை சந்திக்கக்கூடியது, பொதுநல சங்கங்களை சந்தித்து ஆதரவுகளை கேட்பது என்று தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு இப்போ தொண்டையே போச்சு மக்கள்கிட்ட. பேசி பேசி அது என்ன பேசணும் அப்படின்னா, முதலமைச்சரின் திட்டங்களை சொல்லும்போது 2 திட்டம் 1 திட்டம் அவர் பண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல, அவர் பாட்டு 100கணக்கான திட்டங்களை பண்ணி வைத்தார். அப்ப அதை 100கணக்கான திட்டங்களை சொல்றது எங்களால முடியல. எங்களால ஆக இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி, தன்னெழுச்சியாக இருக்கிறது. குறிப்பாக சில வாக்காளர் நான் பல்ஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படின்னா கையசைச்சு உதயசூரியன் காமித்த வரைக்கும் எல்லாருமே கை காமிப்பாங்க. நீங்க காமிச்சாலும் காமிப்பாங்க. சில பேர் பிடிக்கலாம் காமிக்க மாட்டார்கள். அதற்கப்புறம் நான் தம்ஸ்அப் காமிப்பேன். தம்ஸ்அப் ரிப்ளை வந்ததுன்னா நிச்சயமாக உதயசூரியனுக்கு வாக்கு வைப்பாரு என்ற நம்பிக்கை இருக்கும். ஒரு 100க்கு ஒரு 80 விழுக்காடு பேர் தம்ஸ்அப் காமித்திருக்கிறார்கள். அப்போ இந்த அரசு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இல்லைன்னா சொல்லுவோம், எம்எல்ஏ 5 வருஷம் தொகுதி பக்கமே நீங்க காணோம், ஒரு போன் எடுக்கல, ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை பண்ணி தரல, ஒன்னும் செய்யலன்ற அப்படியே ஒரு ஆன்டி இன்கம் ஃபார்மேஷன் இருக்கும். ஏறக்குறைய 10 days எல்லா டிவிஷனுமே மேக்ஸிமம் சாலிகிராமம் போயிட்டேன், விருகம்பாக்கம் போயிட்டேன், நான் கோயம்புத்தூர் மட்டும் தான் போகல, நெசப்பாக்கம் போயிட்டேன், எம்ஜிஆர் நகர், கலைஞர் நகர், எல்லா இடமும் போயிட்டோம் மேஜரா. போக வேண்டியது கோயம்புத்தூர் மட்டும் தான் பாக்கி. ஸோ ஒரு ஆன்டி இன்கம் இருந்ததுன்னா ஒரு ஒரு மாதிரி டைட்டா தெரியும். பட் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வரல. கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, தொகுதி தன்னிறைவு பெற்றுச்சுலாம் நான் சொல்ல.
இந்த மாதிரி ரோடு ஒன்று சொல்லி இன்னும் போட்டு தரல பாத்தீங்களா நீங்கன்னு கேக்குறாங்க. ம். நம்ம அதுக்கு நிதிகள் வர வேண்டியது இருக்கு. ம். இன்னொரு பக்கம் மழைநீர் வடிகால் போட்ட தான் ரோடு போட முடியும். நான் என் தொகுதியில மட்டும் என்ன பண்ணிருக்கிறேன்னா, எங்கெல்லாம் மழைநீர் வடிகால் போடணுமோ அங்கே ரோடு எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே. ஏன்னா மழைநீர் வடிகால் போட்டுட்டு திரும்ப ரோடு போட்டு இதையும் போட்டா ரெண்டுமே ஸ்பாயில் ஆயிடுது. ம், ம். ஸோ அதனால நான் மக்கள்கிட்ட சொன்னேன், புரிஞ்சுக்கங்க, நம்ம வரிப்போம் மழைநீர் காவுக்கும் ஃபண்ட் வந்துடுச்சு, இதுக்கு வந்துடுச்சு, அதை வேலையை முடிச்சுட்டு அடுத்தது ரோடு போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ பெருசா ஒன்றும் மக்கள் கிட்ட இந்த நம்மளுடைய ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அவப்பேரோ எதுவும் இல்லை. ம். மக்கள் தன்னெழுச்சியாக திமுக வாக்களிக்க தயாராக இருக்கலான்னு தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு பதிவாக வரதுல 50 வாக்குகள் திமுக பதிவாகும் நான் நம்புறேன். ஓ 50%. ஆமா ஆமா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ம். இன்னும் 10 நாள் இருக்கு. ஓகே. மேல போலாமா இல்ல அதுல இருந்து கொஞ்சோண்டு குறையுமா அப்படின்றது தெரியாது. 10 நாள் இருக்கு. ஒரு எம்எல்ஏவாக இந்த பணியை, இந்த பொறுப்பை ம். நீங்க எப்படி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாத்தீங்க இந்த 5 வருஷம்? ரொம்ப கஷ்டம் தான், ஈஸிலாம் கிடையாது. பப்ளிக் ஒர்க்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியில இப்போ நிறைய பேர் திரையில் அரசியல் செய்பவர்கள்லாம் தரையில் அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறார்கள். அதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களை சாட்டிஸ்பாக்சன் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ம். ஆனா மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 13 வருஷமா போடாத ரோடு, 40 வருஷமா கிடைக்காத பட்டா, ம். ஒரு ரெஸ்பான்ஸ் எம்எல்ஏ, ம். இப்படிலாம் இருந்தா மக்கள் நம்மளுக்கு ரிப்ளைல பாசிட்டிவா இருக்காங்க. இன்னொரு மக்கள் இருக்காங்க, மத்த நல்லது செஞ்சிருப்போம், ஒன்னே ஒண்ணுதான் விட்டுருப்போம், ம். அதுக்கு அவங்கள கடும் கோபமா இருப்பாங்க. மேபி அந்த ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்டானதா இருக்கும். ம். இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது அந்த நன்றி விசுவாசத்தோட தான் மக்கள் இருக்கிறார்கள். சார் அன்னைக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்க, ம். பிள்ளைக்கு படிப்புக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்க, அந்த 3000 எனக்கு பெருசா யூஸ் ஆச்சு. ம். முதலமைச்சர் இந்த 1000 ரூபாய் தராங்க, அதனால என் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் டியூஷன் படிக்க வைக்கிறேன். ஒரு அம்மா எனக்கு ரொம்ப வேடிக்கையா சொல்லிச்சு, நான் மாசத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு கூப்பிட்டு போறதுக்கு என் வீட்டுக்காரருக்கு கேட்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். போய் பஸ் ஃப்ரீ, நான் பாட்டேரி சிறுவாபுரி போறேன், ம். நான் பாட்டேரி இந்த கோயிலுக்கு போறேன், ஆண்டாள் கூப்பிட போறேன், ம். ஒன்றும் பிரச்சனை நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு கோயிலுக்கு போறதுக்காக பஸ் விடுறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் செய்கிற திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த பணி என்பது கடுமையா இருக்கு. ஏன்னா காலையில 7-8 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பிஸ்னஸ் பார்த்துட்டு பப்ளிக் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது நைட்டு முடியுது 10,000. நல்ல முகூர்த்த நாள்லாம் சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா 27-30 பத்திரிக்கை வந்துடும். ம். ஒண்ணு மாநகரத்துல இருக்கும், ஒண்ணு ஷோலிங்கூர்ல இருக்கும், ஒண்ணு இந்த பக்கம் ரெட்டில்ஸ் கிட்ட இருக்கும். ம். இதெல்லாம் 5-6 மணிக்கு 12 மணி ஆயிடும். ம். ஹெல்த் போயிடும், ம். குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இருக்காது. ஓகே. இந்த தியாகம்லாம் பண்ணக்கூடிய மக்கள் சேவைனா வரலாம். ம். வெளியில வேணா இப்ப இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நினைக்கலாம் அரசியல்வாதினா தவறானவங்க இதானவங்க. ம். எனக்கு தெரிஞ்சு ம். ஒரு 40 years பேக் இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ம். உருட்டு கட்டி வச்சுக்கிட்டு அது அந்த காலத்து அரசியல்வாதிகள். சரி. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதே ரவுடிசம் இருக்கு அப்படிலாம் இருக்குன்ற விமர்சனங்கள் இருந்தது. சரி. 1-2 பேர் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் முதலமைச்சர் சாமானிய தொண்டன் தவறு செஞ்சா கூட என்ன பண்றாருன்னா ம். ஆக்ஷன் எடுத்து அவனை அதோட க்ளோஸ் பண்ணிடுறாரு ஃபைலு. அப்போ இன்னைக்கு இந்த அரசியல் மாற்றப்பட்டு இருக்கிறது, அரசியல் ஒரு முதிர்ச்சி பெற்று இருக்கிறது. ஆனால் ஒரு கடுமையான அரசியல் தான். ஒரு பக்கம் எதிர்கட்சிக்காரங்களோட போட்டி இருக்கும், ம். ஒரு பக்கம் நம்மளுடைய இயக்கத்துல இருக்கவங்கள நமக்கு அடுத்த அவங்க சட்டமன்ற வேட்பாளர் வரணும், அவங்க ஒரு பக்கம் போட்டி இருக்கும். ம். இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி மக்கள் விஷயங்களை திட்டங்களை கொண்டு சேர்ப்பது கடுமையான விஷயம் தான். ம். ஆனா மனதளவில் ஒரு நிறைவு இருக்கும். அப்பா இந்த ஏரியால இதை பண்ணி கொடுத்தோம்பா ஓகே. அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னதான் நம்ம தொழில பல ரூபாய் சம்பாதிச்சாலும், ம். நம்மளோட பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும், ம். அதுல கிடைக்கிற சந்தோஷத்தோட ம். அந்த ஏரியா மக்கள் நம்மளை வாழ்த்தும் போது மகிழ்ச்சியோட நம்ம மகிழ்ச்சி வெள்ளத்தில் விஷயங்களை ம். செய்திகளை சொல்லும் போது ம். மிக மிக சந்தோஷமாக தானே இருக்கும். யங் எம்எல்ஏ, நீங்க ரொம்ப இளம் வயது எம்எல்ஏ. உங்களுக்கு இந்த பொறுப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இருந்தேங்க, ஆனா இங்க இந்த பொறுப்போட சேர்ந்து எனக்கு இந்த பொறுப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பக்குவப்படுத்திக்கிட்ட விஷயமா ஏதாவது சொல்ல முடியுமா? நான் மாண்பு அமைச்சர் மாசு கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி கத்துக்கிட்டேன். என்ன சொல்லுவாரு, 8 மணி மீட்டினா 8:40 வரும், ம். 8:30 மணினா 8:25 வந்துடணும். அந்த ஒரு விஷயத்த பஞ்சுவாலிட்டி கத்துக்கிட்டேன். அது மாதிரி நான் ஒரு விஷயங்கள் இதுக்கு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு என் தொழில கூட பண்ணாத விஷயத்த இதுல என்ன பண்ணேன்னா ம். ஃபாலோ. இப்போ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க, அது எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணிடும், ஒரு சிஸ்டம்ல போட்டு ரெட்ல போட்டுருவோம். ம். ப்ராசஸ் ஆரம்பிச்சுன்னா ஆரஞ்சுக்கு போயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல சாஃப்ட்வேர்ல. ம். அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா கிரீன்ல வந்துடும். முடியலன்னா நான் 1 வீக் கழிச்சோ ஒரு 10 days கழிச்சோ என்னைக்கு ஒரு 10 நாள் 4 நாள் 5 நாள் ஆஃபீஸ் போகிற வழக்கம் உண்டு. ம். இப்போ அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டாமா என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு, டோல் ஃப்ரீல என்ன வந்திருக்கு, ஆப்ல என்ன வந்திருக்கு, நேரடியாக என்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன, ம். ஏன் இது முடியல, உடனே இஇக்கோ எஸ்சிக்கோ உடனே போனை போட்டு சார் ம். சொல்லி ஒரு நாள் ஆச்சு இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க, எடுத்துட்டு லைன்ல வாங்க.
அது இந்த கரண்ட் கட்டுங்க அங்கே ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கு, ம். ஹை டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கோம், ஃபண்ட் இல்லையா, என்ன பிரச்சனை, உடனே எம்டியை பார்க்கறதோ துறையின் அமைச்சரை பார்க்கறதோ, இப்படி அப்படி அந்த மாதிரி ஆங்கிள் போய் அந்த விஷயங்களை மக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடுறோம். ம். ஸோ அப்போ நம்ம ஒரு யங் எம்எல்ஏவா பக்குவப்பட்டுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஒன்று, ம். ஃபாலோ அப் ஒன்று, ம். இதை தாண்டி சகிப்புத்தன்மை ஒன்று. ம். ரொம்ப 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 சகிப்புத்தன்மையா நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் எதையும் பெருசா கண்டுக்க மாட்டேன், ரொம்ப மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். அது இன்னும் அதிகமா வந்துடுச்சு எனக்கு இப்போ. ம். சரி அப்படியா சொல்லிட்டானா, ஓகே திட்டாங்களா, ஓகே ரைட், ஓகே சரி, ஓகே அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அதுல வந்துட்டேன் நான். உங்களுடைய போட்டி வேட்பாளர்கள் விருகை அடையாளம் கொண்ட விருகை ரவி, அதே போல நாம் தமிழர் வேட்பாளர் ஒருத்தர், டிவிகே வேட்பாளர் அவங்களுடைய வாகன ஓட்டுநர் டிரைவருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த அந்த கண்ணீர் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்க, பெரிய வைரலாச்சு. இதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? அதெல்லாம் போட்டியா இருக்கிறவங்கள. ஆனால் விருகை ரவியை பொறுத்தவரைக்கும் உண்மையில் நல்ல மனிதர், மக்களிடத்தில் நல்லா நன்கு பழகக்கூடியவர்கள், தொகுதியில எந்த நல்லது கெட்டதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான மனிதர் தான். ம். ஆனால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி பணியாற்றினார் என்பது மக்கள் அறிந்த விஷயம். ம். ஏனென்று சொன்னால் அவர் நல்ல ஒரு மனுஷன் ஏன் செயல்பட முடியல அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம். ஓகே. அந்த இயக்கம் எப்படி பயணிக்கிறதோ அப்படிதான் அவர் பயணித்திருக்காரு, Okay. பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அப்போ நல்ல தலைவர் கீழே நம்ம பணியாற்றலன்னு வச்சுங்களேன், நம்மளால ஒரு நல்ல தொண்டனா இருக்க முடியும். ம். ஆகவே அவர் அந்த இடத்தில் நல்ல மனிதராக இருந்தாலும் ம். ஒரு நல்ல தலைவர் கீழ் அவர் செயல்படாததனால் ம். நல்ல தொண்டனாக நல்ல மக்கள் தொண்டன் என்ற விஷயத்தை அவர் இழந்துடுறாரு. சரி. சோ அவரோட பாட்டு அவ்வளவுதான் அதுல. நாம் தமிழர். அதனாலதான் போன முறை மக்கள் என்னை 18,363 வாக்குகள் வெற்றி பெற செய்தார்கள். ஓகே. அவர் விருகை ரவி மிக எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவரோட கோட்டை எல்லாம் சொன்னாலும் ம். மக்கள் ஏன் எனக்கு அவ்வளவு பேர் ஓட்டு போகணும், புது கேண்டிடேட், ஓகே. பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகளை என்ன ஒரு வேட்பாளராக அறிவிக்கிறது தலைமை, ம். அதையும் தாண்டி ம். என்ன வெற்றி பெற வைக்கிறாங்க. அறிமுகமே இல்லாத ஒரு பிரபாகர் ராஜாவை 10 வருஷம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க, யங்ஸ்டருக்கு தரணும்னு ம். என்ன தூக்கிட்டு போய் மக்கள் உட்கார வைக்கிறாங்கன்னா அப்ப மக்கள் ஆல்ரெடி இருக்கவங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்குல்ல. சரி. அதே மாதிரி இன்னொருத்தர் கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்க, நம்ம நாம் தமிழர் வேட்பாளர் மகிழன் சந்தோஷ். சந்தோஷ் நல்ல தம்பி. அது ஒரு பெருசா மக்களோட தொடர்புகள் இல்ல, அவரோட கொள்கைகளை சொல்லி வாக்குகளை சரி. கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரி. இன்னொருத்தர் ஓட்டுநர்னு சொன்னீங்க, ஆ. ஓட்டுநர்லாம் இல்லைங்க, ம். அவர் பினாமிங்க. நீங்க போய் ஐயா ஐயா நடிகரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, ம். அவர் ஒரு கம்பெனில ஏதோ பொறுப்பா இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ம். எனக்கு பக்க டேட்டா இருந்தா நம்ம புள்ளி வரத்தோட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி. முகநூல்ல பார்த்தேன், அதை ஹைலைட் பண்ணி ம். அவரோட ஏதோ ஷேர் ஹோல்டர் ஏதோ பேர் இருக்குன்னாங்க. ஸோ ஒரு பினாமிக்கு பினாமிய சரி பண்ணி வச்சுக்கிறதுக்காக சீட்டு கொடுத்துருக்காரு. ம். அவன் தம்பி சபரி நல்ல 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 தம்பி, ம். அதெல்லாம் பிரச்சனைகள் கிடையாது. ம். ஆனால் அதுதான் நான் சொன்னதுதான், நம்ம ஒரு இப்போ வந்து சந்தோஷ் வந்து தங்களோட கொள்கைகளை சொல்லி ஓட்டி கேட்கிறாரு. சரி. இவரு என்ன சொல்லி ஓட்டி கேட்பாரு, ம். என்ன மக்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. மாற்று இந்த சக்தின்றாங்க. இந்த தாவைக்கால போட்டியிடக்கூடிய தம்பி வந்து ம். 2 வருஷ காலம் என்ன பண்றீங்கன்னா மோர் ஊத்துறீங்க, ம். சாப்பாடு ஊத்துறீங்க, ம். எம்எல்ஏ கிட்ட ஒரு இடத்துல ஒரு கேமரா சொல்றாங்க மக்கள், ம். அதை நான் அப்புறம் போட்டு தரேன்னு சொல்றேன், இது செய்தியை தெரிஞ்சிருப்பி அந்த கேமரா போடுறீங்க. இவ்வளவுதான் உங்க அரசியல். ம். இன்னும் சொல்ல போனா உங்களோட அரசியலை பொறுத்தவரை ஒரு கொள்கை கோட்பாடுல தான் அரசியல். ஓகே. மக்களுக்கு எதை செய்ய வேண்டும், மக்களிடத்தில் எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் விமர்சித்து அடுத்தவர்களை காயப்படுத்தி அதில் சுகம் கண்டு அதில் வாக்கு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ம். அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் தான் இன்று களத்தில் இருக்கிறார்கள். இந்த வேட்பாளர் எல்லாம் தாண்டி கொள்கை கூட்டணியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் மக்களோடு இருக்கக்கூடிய நான் முதலமைச்சரோட அத்தனை திட்டங்கள் மக்கள் மத்தியில் சேர்ந்திருக்கிறது. சரி. ஆகவே இத்தனை வேட்பாளர்களையும் புறம் தள்ளிவிட்டு மக்கள் உதயசூரியன் வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. உதயசூரியனோடு போடுங்க, வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் உதயசூரியன் போடுங்கம்மா. நெசப்பாக்கம் பூங்காவுல இருக்கீங்க. அதாவது காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதுதான் மக்கள் பெரும்பாலும் அரசியல் பேசுவாங்க. அதே போல பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்குதான் உலாவும். இந்த மக்களுக்காக இந்த பூங்கா போன்றது நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக அதே போல பல அடிப்படை வசதிகளை ஏதேனும் செய்து கொடுத்ததா இருக்கா நீங்க விருகம்பாக்கம் தொகுதிக்கு? நம்மளுடைய இந்த நம்ம நிக்கக்கூடிய இந்த ஏரிக்கரை பூங்காவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அன்றைய துணை முதலமைச்சர் அவர் செய்து கொடுத்த ஏரிக்கரை பூங்கா நின்று கொண்டிருக்கிறோம். பார்த்திருப்பீங்க, எனக்கு ஒரு 50 பேர் கடந்து போயிருப்பாங்க. எல்லாமே உங்களுடைய வீடியோல ரெக்கார்டா இருக்குது.
இந்த 50 பேர் நானும் மக்களை எப்பயுமே கவனிக்கக்கூடியவன். நான் உள்ள வந்தோடனே அவங்களாவே தான் வந்தாங்க. நான் அவங்கள தேடி போகல. அவங்க வீடியோல இருக்கு. அவங்கள தான் ஒரு 6 பேர் என்கிட்ட வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தரணும்னு வந்தாங்க. தேசிய ஓட்டு போடாங்கன்னா அவங்க போயிட்டாங்க. இந்த 50 பேர்ல ஏறக்குறைய ஒருத்தர் மட்டும் தான் நம்ம நோட்டீஸ் வாங்கல. இந்த 49 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளவு வேகமாக வாக்கிங் போறதுலயும் நம்மளுடைய சப்போர்ட் பண்ணுங்க சார். உதயசூரியன் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. நம்மளுடைய பேம்ப்ளெட்ல வாங்கிட்டு போறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது சாதனைகளை திட்டங்களை ஏற்றுக்கிறார்கள் என்பது அது தெரியும். நம்மளுடைய தொகுதியில சிவன் பார்க் பூங்கா என்ற ஒரு பூங்கா இருக்கிறது. அந்த பூங்கா ரொம்ப ஒரு பிரபலமான பூங்கா. அந்த பூங்காவை ஏறக்குறைய மாநகராட்சி நிதியில ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். சிஎம்டி நிதியில ஒரு 3,60,00,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். எல்லா பூங்காவும் இந்த 5 வருஷத்துல மேம்படுத்தப்பட்டிருக்கும். காலி இடம், குப்பையா இருந்த இடத்தையும் பூங்காவா மாத்திருக்கிறோம். இப்படி பல விஷயங்களை நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய நோக்கத்தில் தான் காலைல 6:30 மணிக்கு கிட்டத்தட்ட நான் வடசேலம் மட்டும் தான் தகவல் சொன்னேன். அவர்கிட்ட வேணா கேளுங்க. ஒரு தடவை கட்சிக்காரங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லல, அவரை மட்டும் வர சொன்னேன். ஆனா கட்சி புரோட்டோகால் படி வடசேலம் இல்லாம எங்கேயும் போகக்கூடாது. அவர் ஒரு 10 பேருக்கு கழகத்தோட தகவல் சொல்லியிருக்காரு. அவங்க 6:30 மணிக்கு இங்க வரணும், 5:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம். 5:30 மணிக்கு எந்திரிச்சு இப்படி வரக்கூடிய ஒரே தொண்டை திமுக தொண்டனை தவிர யாரும் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தோட தொடர்பு மிக சிறப்பாக களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் தன்னெழுச்சியாக வாக்களிக்க தயாராக இருக்காங்க. பூங்கா மேம்பாட்டுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இப்போ மறுபடியும் எம்எல்ஏ ஆனால் நான் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் இல்ல புதுசா ஏதாவது பூங்கா கொஞ்சம் இன்னுமே இப்போ 4 ரூபா செலவு பண்ணி வச்சு பாருங்கள, மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஆட் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். இந்த கோயம்பேடை விட்டு ஆல்ரெடி இப்போ ஒரு பூங்காக்கு திறந்திருக்கோம் 16 கோடிக்கு. ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டோம். பண்ணலன்னா நம்ம நீங்க சொல்ல மாதிரி பண்ணலாம்னு சொல்லலாம். பண்ணிட்டோம். ஏதாவது இன்னும் பூங்கா டெவலப் பண்ணலாம், பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஆல்ரெடி கோயம்பேடு பூங்கா நல்லா பண்ணிட்டோம், சிவன் பார்க் பூங்கா பண்ணிட்டோம், ஜெயநகர் பூங்கா எடுத்து நல்லா பண்ணிட்டோம். ஓகே. எந்த ஸ்கூல்? நான் விமலா வித்யாலயம். நீங்கம்மா? ஸ்பிரிங்ஃபீல்ட். என் வீட்டுக்கிட்ட. நீங்க? எந்த கையப்பா? ஆமா வந்திருக்கேன், பாத்துருக்கேன். ஓகே, உங்க ஸ்கூல் டெவலப் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? எந்த கவர்மெண்ட்ல உங்க ஸ்கூல் டெவலப் ஆகுது? அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஓகே, இன்னைக்கெல்லாம் நம்மளாம் இவ்வளவு தூரம் படிச்சு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் திமுக தான். எங்க அம்மா அப்பா படிக்கல, எங்க தாத்தா பாட்டி படிக்கல, எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சாதிய ரீதியா, வறுமை ரீதியா எங்களுக்கு அது எல்லாருக்கும் தான். பிரபாகராஜாக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு எல்லா சமுதாயம் படிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீதி கட்சி, தந்தை பெரியார், காமராஜர், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர். மாணவர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொபஸ்டிகேட்டடா சந்தோஷமா வச்சிருக்காங்க. அது காரணம் இந்த கட்சி திமுக. நல்லா இருக்கீங்களா? உதயசூரியன் ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாக்கிங்லாம் முடிச்சாச்சா? ரொம்ப சந்தோஷம். பெண்கள் வாக்கிங் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, எனக்கு அதுதான் சொல்றேன். நீங்க வாக்கிங் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு. எம்எல்ஏ கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருக்கா? அவர் தான் எம்எல்ஏ, இப்ப மறுபடியும் நிக்கிறாரு. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா சொல்லுங்க எம்எல்ஏ கிட்ட. எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றது. ஒண்ணும் இல்ல, இதுதான் சொல்றேன். எல்லாருமே ஒரே டீமா? இப்ப இங்க மண்ணு கொட்டுறதுக்கு நம்ம இந்த மண்ணு இருங்க ஒரு நிமிஷம். இங்க 30,000 ரூபாய்க்கு மண்ணு நான் தான் கொட்டி கொடுத்தேன். அது தெரியுமா உங்களுக்கு? மண்ணு தெரியும் சார். நாங்க ரெடி பண்ணது நீங்க வெயில்ல வந்து விளையாண்டீங்கன்னா இது தர மாதிரி. இது இதோட மோசமா இருந்துச்சு. இதோட மோசமா இருந்துச்சா? வாலிபால் கோட்டை. இது கபடி கோட்டே கிடையாது. வாலிபால் கோட்டை தான். கபடி கோட்டே இல்ல. கபடி கோட்டை தான் கனிகாபுரத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். கனிகாபுரத்துக்கு நாங்க இங்க இருந்து நாங்க போக முடியுமா? எங்களுக்கு இங்க 1 கிலோமீட்டர் தானே. 1 கிலோமீட்டர்னால என்ன வந்து பாத்து சென்னையில ஒரு 500 கிளப் இருக்கு. என்ன வந்து பாத்து கோரிக்கை கொடுத்தீங்களா? கொடுத்தோம் சார். நீங்க 5 மேட்ச் வந்திருக்கீங்க. நான் மேட்ச்க்கு வந்திருக்கேன். இல்ல மேட்ச்ல தனிப்பட்ட முறையில சொல்லி இருக்கோம். ஒரு வாட்டியுமே சொல்லி இருக்கோம். என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. 100% சொல்லுமா? ஒரே வாட்டி மண்ணு கேட்டீங்க, கவர்மெண்ட்ல இப்ப ஃபண்ட் இல்லைன்னா நான் 30,000 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். இந்த பையன் தெரியுமா? தெரியும் சார். நான் 30,000 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்து விட்டு நான் மண் வாங்கி இங்க போட்டேன். கரெக்ட் சார். கவர்மெண்ட்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வருவீங்க, மேட்சுக்குரிய அந்த நோட்டீஸ் கொடுப்பீங்க, போயிடுவோம். நானும் பரபரப்பா மேட்ச்க்கு வருவேன், கப்பு கொடுத்துருவேன். இவ்வளவு டீட்டெயிலா பேசுறேன். நீங்க காலைல என் வீட்டுல விசிட்டர்ஸ் பாக்குறேன், வந்து உட்காந்து ஆனா அபிஷியல் ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க, நானும் வரேன். இந்த மாதிரி எங்களுக்கு இதுக்குரிய வாய்ப்புகள் என்னமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை தீர்வு வரும். நானே எடுத்து வந்தேன். நீங்க வந்து பொது இடம் தான் காட்டுங்க, பொது இடம் தான் காட்டுங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. பொது இடம் இல்ல. அப்ப வாலிபால் கோட்டை வந்து அப்ப இது யூஸ் பண்ணி நான் பேசிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப வாலிபால் விளையாடுறாங்க, நம்மள கபடி விளையாடுறாங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு கபடியும் கிரவுண்டே கிடையாது நெசப்பாக்கத்துல. இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா வெயில் டைம்ல தர மாதிரி ஆயிடும். உங்க கால் கட்டுறேன் ம். அப்படியே இங்கெல்லாம் தோல்லாம் இந்த பாருங்க ம், 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 ஃபுல்லா ம். போயிடும். எங்களால விளையாட முடியல. எங்களை மத்த எல்லா கிளப்புமே பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் அந்த மேட் எவ்வளோ சிந்தடிக் மேட் பாட்டு 2 லட்சம் ரூபா வரும். 2 லட்சம் அது வாங்கி கபடி ஆடினாக்கா தண்ணி தெளிச்சு நான் ஒண்ணு பண்றேன். எல்லாமே அத பண்றோம். இங்க பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு மரம் மூட்டை போட்டு சரி இங்க வாங்க. எனக்கு உங்க பேர் என்ன? நான் என்ன சொல்றேன், அந்த மேட்டுக்கு என் பாதி காசு சொந்த காசு தரேன், மீதி காசு நீங்க பசங்க ஷேர் பண்ணி வாங்கி நான் ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா தரேன். மேட் வாங்கி எங்க வைப்பீங்க? யாரும் பராமரிப்பீங்க? இங்கதான் நாங்க வச்சிருக்கோம். இப்பவுமே அங்கதான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு மேட் இருக்குல்ல, மேட் போட வேண்டியதுதானே? 20 மேட் தான் இருக்கு. எவ்வளவு மேட் வேணும் அப்போ? ஒரு கோட்டுக்கு மினிமம் 160 மேட் வேணும். 160 மேட் தான் 2 லட்ச ரூபாயா? 2 லட்சம் நான் வந்துடும். சொல்றது ஒரு ஹாஃப் கோட்டுக்கு நான் சொல்றேன். சரி டோட்டல் ஃபுல் கபடி கோட்டுக்கு 250 மேட் வரும். சரி எவ்வளவு ஆகும் அது? அது கொட்டேஷன் வாங்கி தான் சார் வாங்கணும். வாங்கிட்டு எடுத்துவாங்க. எலெக்ஷன் முடியட்டும், முடிச்சு நானே ஒரு ஸ்பாட் வந்து என்ன பண்ணுங்க யாராவது ஒரு ஆளை சரியா கூப்பிட்டு நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். சென்னை மாநகராட்சியின் கணக்கு நிலைக்குழு தலைவரும் விருகம்பாக்கம் கே நகரின் அடையாளம் திரு தனசேகர் அவர்கள் திரு ஏஎம்பி பிரபாகர் ராஜா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கீங்க. அண்ணே, உங்களுடைய எம்எல்ஏ, உங்க திமுக அடையாளம் விருகம்பாக்கம் எப்படி இருக்குன்னு களம் என்ன சொல்றீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள், அதை நான் பகுதி செயலாளர் கண்ணன், இவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், அவர் பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ், பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன், பொதுக்குழு உறுப்பினர் எஸ் சி தங்கராஜ், வட்டக்கழக செயலாளர் தம்பி கதிரேசன் உள்பட அத்தனை நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக தினசரி ஆங்காங்கு அந்தந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து வாக்கு சேகரிக்கின்றோம். எத்தனை புரளிகள் வந்தாலும், எத்தனை பேர் கூட்டணி வந்தாலும், எத்தனை விசில் அடித்தாலும் இங்கு எதுவும் நடக்காது. இங்கே பொறுத்தளவு நம்முடைய பிரபாகர் ராஜா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன் என்று கேட்டால் அவருடைய பணிகளும் அந்த மாதிரி, எங்களுடைய பணிகளும். இது என்னுடைய வார்டில் ஏறத்தாழ 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றோம். அதே போல மீண்டும் ஒற்றுமையாக இருந்து தலைவரோடும் அன்னைக்கு நான் சொல்லிவிட்டு வந்தேன், மீண்டும் உங்களிடம் கொண்டாந்து வேட்பாளராகிய பிரபாகர் ராஜா அவர்களை வெற்றி வேட்பாளராக ஆக்கி உங்கள் முன்பு ஒப்படைப்போம் என்பதில் எந்த அளவிற்கும் பணியில் சுணக்கம் இல்லாமல் செய்வோம் என்று இந்த நேரத்தில் தங்களிடம் உறுதி கூறுகிறோம். அதே போல கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து அந்த பணிகளை எந்த விதமான ஒரு 0.1 கூட இங்கே கோஷி மோசல் இல்லாமல் அத்தனை நிர்வாகிகளும் ஒற்றுமையை பணி செய்து அவர் வெற்றிக்காக பாடுபடுகிறோம். பிரபாகர் ராஜா தனசேகர் என்ன உறவு? அந்த பாண்டிங் எப்படி? இந்த 5 வருஷம் இயக்கம் 5 வருஷமாக ஒற்றுமையாக 5 வருஷமாக 2 பேரும் பல தேர்தல்களில் செயல் வீரர்கள் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர் முன்பாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் எனக்கோ இல்ல பிரபாகர் ராஜாவுக்கோ இல்ல வேறு நபர்களுக்கோ தலைவர் அவர்கள் இந்த தொகுதியை ஒதுக்கினால் நாம் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தொகுதியை வெற்றியடை செய்ய வேண்டும். அதில் எந்த மனச்சாட்சி இல்லை என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு, ஓராண்டுக்கு முன்பு, 6 மாசத்துக்கு முன்பு, போன வாரம் முன்பு வரை இந்த தகவல்களை மாவட்ட செயலாளர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். பச்சை பெண் கோயில் தெரியுமா? எம்ஜிஆர் நகர், அங்க ஒரு லைப்ரரி கட்டிட்டு இருக்கா. எங்க நம்ம போலீஸ் பூத் அந்த அன்னை சித்த நகர் எதிரில் அப்படியா? அஞ்சலி பக்கத்துலயா? அஞ்சலி மகால் பக்கத்துலயா? சரணாலயத்துக்கு மேடி ஏறுறோமா, ரைட்டு திரும்புறோமா, ரைட்டு திரும்பினோன்னா ஒரு பழைய டாய்லெட் இருந்தது. அந்த டாய்லெட் இடிச்சிட்டு அங்க லைப்ரரி கீழே நடக்குது. மேல பசங்களுக்கு ஒரு பிளெயின் ஹாலு, நல்ல விஷயம். மேல மேல பிளெயின் ஹாலு, டேபிள் சேர் போட்டுருவோம். பசங்க 24 hours எப்பனாலும் வந்து படிச்சுட்டு போலாம். ஏன் அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தனா, ஒரு சில வீட்டுல அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, பிள்ளைங்களால படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களால படிக்க முடியல. அதற்காக அது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், ஒரு கிரீனரி இடமா அது ரெடி பண்றோம். விருகம்பாக்கம்ல முதல்வர் படைப்பகம்னு ஒண்ணு கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம திமுக சார்பா என் சொந்த நிதியில ஒரு பில்டிங் லைப்ரரி அண்ணாமேடூர்ல கட்டிட்டு இருக்கேன். எங்க அண்ணாமலை ரோட்லங்க? அது சர்ப்ரைஸ் உங்களுக்கு. இல்ல சொல்லுங்களா? நம்ம மண்டலம் கட்சி இடம். அப்படியா? எங்க அண்ணாமலை ரோட்லயா? ஆமா, இது என் சொந்த நிதியில கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்ல நம்ம ஏரியால அது ஒண்ணுதான் குறையா இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணு கேட்டீங்க, 3 வந்துருச்சு. சரி, கண்டிப்பா. நாங்க வயசா நடக்க முடியல. எங்க மீட்டிங்ல எங்களை வந்து பாதுகாத்தா இட்டுன்னு போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் வட்டக்கார செயலாளர் இந்த ஜம்பனுக்கு அடுத்தது கதிரேசன் தான். இப்போ வந்து ரொம்ப பிரபலமா வட்டத்துல இன்னைக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. வீடு தேடி எனக்கு வந்துட்டு. ஆனா
55 வருஷம் திமுக தொண்டை நானு. தலைவர் வீட்டுல இருந்திருக்கேன். தலைவர் 60 வருஷம் பிறந்த நாளுக்கு பணம் முடி கொடுத்துருக்கேன். அப்ப நல்லா இருந்தேன். முருகோயிலுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் தெரியும். இங்க தெருவில் பழைய ஆளுங்கெல்லாம் அதெல்லாம் 30 வருஷமா நீங்க தான் இருக்கிறீங்க. அம்மா வந்து பிடி பிரசிடென்ட் 12 வருஷம். தலைவர் மேயர் இருக்கும்போது இவங்க இது பண்ணாங்க. தலைவர் மேயர் இருக்கும்போது இவங்க இது பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரி கழக தொடர்களாலதான் திமுக உயிர்ப்போடு உணர்வோடு இவ்வளவு அடிப்படையா எவ்வளவு நடிகர் வந்தாலும் ஓட விடுற சக்தி உங்களை மாதிரி தொண்டர்கள் இருக்கிறதுனாலதான். இவரு மீசா ஆபிரகாம்ல இருந்து நான் பூத் ஏஜென்ட் இருக்கிறேன். இன்னை வரைக்கும் பூத் ஏஜென்ட் நான் இருக்கேன். ஏன் மீண்டும் விருகம்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தொடர வேண்டும்? இந்த ஒரு காரணத்துக்காக நான் மீண்டும் எம்எல்ஏ ஆகணுங்க இந்த தொகுதியில் அப்படின்னு சொல்ல முடியுமா? மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகமான ஆட்சி, தமிழர்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பிரபாகர் ராஜா வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அது ஒரே காரணம் தான். இளைஞர்கள் மோகம் ஒரு புதிய கட்சி டிவிக்கு விஜய்க்கான ஆதரவு இந்த தொகுதியிலுமே இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க இளைஞர்களை வசீகரம் செய்வதும் அதே போல இளைஞர்களை தன்பால் ஈர்ப்பதற்கும் என்ன அடுத்த ஒரு 10 நாட்கள் என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்க? இளைஞர்களை சந்திக்கிறோமோ அவர்கள் இந்த இயக்கம் என்ன செய்தது? இது 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் நாதியற்று போயிருப்போம். தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனும் இந்த சமுதாய மக்கள் எல்லாம் இன்று அறிவார்ந்தவர்களாக கல்வியாளர்களாக கலெக்டரா ஜட்ஜா ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ சாதிகளெல்லாம் மறந்து சமமாக நிற்கிறோம் என்று சொன்னால் ஒரே கட்சி திமுக தான் காரணம். அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க இளைஞர்கள். ஏன்னா தெரியல அவங்களுக்கு. நீ படிக்காமல் இருந்தடா, குலக்கல்விக்குள்ள துறை இதுக்குள்ள இருந்தடா, இன்னைக்கு உன்னை படிக்க வச்சது திமுகடா, இன்னைக்கு உன்னை மேலே தூக்கி விட்டது திமுகடா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தந்தது திமுக, பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு தந்தது திமுக, வாக்குரிமை பெற்றது திமுக, மூவர்ண கொடியை அத்தனை மாநில முதலமைச்சர் ஏற்றுக்கிறார்களே கூடிய இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு அதை தந்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். இப்படி இவ்வளோ விஷயத்த பசங்க அப்படியான்னு மெய் சிறந்து போய் அப்போ நாங்கள் டிஎம்கே தாங்க ஓட்டு போடுவோன்றாங்க. 100 பேரில் 98% அப்படி சொல்கிறாங்க. பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் இந்த பக்கம் இந்த விருகம்பாக்கம் தொகுதி உட்பட்டு ஒரு கவுன்சிலர்கள் நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க. வட்ட செயலாளர்கள் பலம் இந்த அவங்களுடைய வேலைப்பாடுன்றதை நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ நான் இன்னைக்கு கேண்டிடேட் ஓட்டு கேட்குற வரைக்கும் தான் வேலை செய்ய மாட்டாங்க. அண்ணனுக்கு 21 பாகங்கள் இருக்கிறது. இந்த 21 பாகங்களும் தினந்தோறும் 10 பேர் போட்டு ஓட்டு கேட்குறாரு. காலை மாலையை கேட்குறாரு. மக்கள் சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு தான் போடுறோன்னு சொல்லிட்டு டெய்லியுமா வந்து ஓட்டு கேட்பீங்கன்னா, அம்மா டெய்லியும் நாங்கள் ஒவ்வொரு சாதனையாக சொல்லி கேட்க சொல்லியிருக்காங்கம்மா தலைவர்னு சொல்லி டெய்லியும் புது புது சாதனைகள் சொல்லி மக்கள்கிட்ட போய் வாக்கில் கேட்குறாங்க. வீடு வீடாக இருந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆக பகுதி கழக செயலாக வட்டக்கழக செயலாக சாதாரண கடைநிலை தொண்டன் நான் கூட சாலி கிராமத்தில் ஆர்கர் ரோட்டில் ஓட்டு கேட்டு வந்திருந்தேன். ஒரு பக்கம் கொடி, ஒரு பக்கம் நம்மளுடைய பேம்பிள் அடிச்சுட்டு கடை கடையாக கொடுத்துட்டு போகிறார். யாருன்னே தெரியாது. பொறுப்பில் இருக்காருன்னு கூட நான் பார்த்ததே இல்லை. அவரை கட்சிக்கார் அவர்கிட்ட நாங்கள் யாரும் போய் நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்ல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உண்மையான உடன்பிறப்பு. அவன் அப்படிதான் பணியாற்றுவான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு 234 தொகுதியில் ஒரு ஒற்றுமையாக எந்த தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்குள்ள பல மன கஷ்டங்கள் சங்கடங்கள் வரும் போவோம். ஆனால் உதய சூரியன் உடன்பிறப்பு என்று வந்து விட்டால் அதற்குத்தான் நாங்கள் முதலடியாக நிற்போமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் நாங்கள் மைண்டில் வச்சு வேலை செய்ய மாட்டோம் என்பதை தொண்டர்கள் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றி திரு பிரபாகர் ராஜா.